TRB English Unit 9 Language and Linguistics Place of English in the Indo-European family. The Indo-European family பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த Indo-European familyல there are many hundred languages are using. நிறைய நூற்றுக்கணக்கான மொழிகள் வந்து இந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியில பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல டயலக்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 439 டயலக்ட்ஸை வந்து இவங்க யூஸ் பண்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதுல மேஜர் லாங்குவேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூரோப், ஈரான், நார்த் இந்தியா இதெல்லாம் வந்து மேஜர் லாங்குவேஜஸா பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸை வந்து இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறாங்க, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான லாங்குவேஜஸ் நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், ஜெர்மன், போர்த்துகீசியஸ், இட்டாலியன், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, பெங்காலி, உருது, பஞ்சாபி, மராத்தி. இதுல இந்த சான்ஸ்கிரிட் இல்லாத மற்ற லாங்குவேஜஸ் இந்த 12 லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியோடைய ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து புரோட்டோ இந்தோ யூரோப்பியன், இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் புரோட்டோ இந்தோ யூரோப்பியன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் ஆரியன் ஆர் இந்தோ ஜெர்மானிக் ஆர் இந்தோ யூரோப்பியன். இதை வந்து ஆரியன்னு சொல்லலாம், இந்தோ ஜெர்மானிக்னு சொல்லலாம், இந்தோ யூரோப்பியன் அப்படின்னு சொல்லலாம். About 3000 BC to 3500 BC, the nomadic tribes wandered in the lands around the Black Sea. இந்த nomadic tribes தான் வந்து இந்த Black Sea சுத்தி இந்த காலகட்டங்கள்ல வராங்க. These tribes went even up to Siberian steppes. Steppes அப்படின்னா புல்வெளி. அந்த சைபீரியன் புல்வெளி வரைக்கும் அவங்க வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. எந்த ட்ரைப்? இந்த நோமேடிக் ட்ரைப்ஸ். இந்த நோமேடிக் ட்ரைப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க என்டர் ஆகி எது வரைக்கும் டிராவல் ஆகுறாங்க? இந்த பிளாக் சீல இருந்து சைபீரியன் ஸ்டெப்பர்ஸ் வரைக்கும் அவங்க டிராவல் ஆகுறாங்க. They moved in different directions across the continent of Asia and Europe. அவங்க அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லயும் வந்து சேர்றாங்க. ஆசியா அண்ட் யூரோப் கண்ட்ரிகளுக்கு வந்து சேர்றாங்க. So the Proto-Indo-European splits into 8 language group. இவங்க தான் வந்து 8 லாங்குவேஜ் குரூப்பா பிரிகிறாங்க. அதுல broadly divided into 2. அந்த 8 குரூப் ஆஃப் லாங்குவேஜும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து செண்டம் குரூப்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து சேட்டம் குரூப்னு சொல்லுவோம். செண்டம் லாங்குவேஜஸ் அண்ட் சேட்டம் லாங்குவேஜஸ். இந்த செண்டம் லாங்குவேஜஸ்னா என்ன, இந்த சேட்டம் லாங்குவேஜஸ்னா என்னங்கிறத டீடைலாவே நம்ம இங்க பார்க்கலாம். செண்டம் லாங்குவேஜஸ். இந்த செண்டம் லாங்குவேஜஸை வந்து நம்ம வெஸ்டர்ன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டர்ன் குரூப்ல 4 லாங்குவேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிரீக், 2 லாட்டின், 3 கெல்டிக், 4 ஜெர்மானிக். இந்த ஜெர்மானிக்ல இருந்து தான் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஆரிஜினேட் ஆகுது. அதான் வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து வரும் இங்கிலீஷ். ஸோ இந்த டீடைல் நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். அடுத்து வந்து குரூப் வந்து பாத்தீங்கன்னா சேட்டம் லாங்குவேஜஸ். இந்த சேட்டம் லாங்குவேஜஸ் வந்து ஈஸ்டர்ன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 4 லாங்குவேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து பால்டோ ஸ்லேவிக், 2 இண்டோ ஈரானியன், 3 அர்மேனியன் அண்ட் 4 அல்பேனியன். ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா டீடைலா நம்ம இங்க பார்க்கலாம். இந்த வேர்டு செண்டம் அண்ட் சேட்டம், there are 2 words. ஒன்னு வந்து செண்டம், இன்னொன்னு சேட்டம். அந்த குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த 2 வேர்டுமே எங்க இருந்து டெரைவ்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் த நம்பர் 100. 100ங்கிற நம்பர்ல இருந்தா இது ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வருது. செண்டம்னாலும் 100, சதம்னாலும் 100ன்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கெம்டாம். இது எந்த வேர்டுல இருந்து இது வந்து வந்திருக்கு அப்படின்னா கெம்டாம்ங்கிற வேர்டுல இருந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டரல் கான்சனன்ட் சவுண்ட் க க க க changed into palatal position ஷ ஷ. செண்டம் சேட்டம் ஷ ஷ அப்படி மாறி இருக்கு. சோ இந்த ஜி அண்ட் கே க கா தான் ஷ ஷாவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The Indo-European languages are divided into Centum and Satum by Peter von Braddock in his book Concerning Method and Conclusion of Aryan Studies. பீட்டர் வான் பிராட்க் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் தான் கன்சர்னிங் மெத்தட் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் ஆரியன் ஸ்டடீஸ்.
ஸோ இதில் தான் இந்த விஷயத்த நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. The Indo-European studies are begun from Sir William Jones and Max Muller. ஆக்சுவலாக அந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பற்றி நம்ம எங்கேருந்தே ஸ்டார்ட் தொடங்கிட்டாங்கன்னா சார் வில்லியமே இதனுடைய டீட்டெயிலு கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் முல்லரும் இதை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஸோ இவங்க தான் இந்த ஆரியன், இந்த வேர்ட் ஆரியனுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆரியன் அப்படின்னா நோபல் அப்படின்னு அர்த்தம். ஆரியன் அப்படின்னா நோபல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செண்டம் அண்ட் சேட்டம் குரூப், இந்த செண்டம்ங்கிற வேர்டும் சேட்டம்ங்கிற வேர்டும் எங்கேருந்து வந்தது? ஃப்ரம் த நம்பர் 100ங்கிறதுல இருந்து வந்தது. இதனுடைய ஆரிஜின் வந்து கெம்டான். இதனுடைய ஆரிஜின் வந்து கெம்டான்ங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் 2 குரூப்பாக பார்த்தோம். ஒன்று செண்டம் குரூப் அண்ட் சேட்டம் குரூப்னு பார்த்தோம். ஒவ்வொன்றிலையும் 4 லாங்குவேஜஸ் இருக்குது. மொத்தம் 8 லாங்குவேஜஸ் அதில் நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு லாங்குவேஜையும் பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ இரானியன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ இரானியன். இதில் 2 டிவிஷனாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் டிவிஷன் 2 டிவிஷனாக நம்ம கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வேதா இஸ் அ ஏர்லியஸ்ட். இதுதான் வந்து ஏர்லியஸ்டாக நம்ம கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ்னா சாங்ஸ், இந்த ப்ரேயர் சாங்ஸ், சரிங்களா? அதுதான் வந்து ரிக்வேதா, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுக்காக பயன்படுத்தப்பட்டது. சான்ஸ்கிரிட்லையும் பார்த்தீங்கன்னா பிலசாபிக்கல் டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபனிஷெட்ஸ் அண்ட் சூத்ராஸ் இதெல்லாம் வந்து இந்த இண்டோ ஈரோனியன் இதில் வரக்கூடிய இந்த ஒர்க்ஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பானினி அப்படிங்கிற ஒரு கிரேட் கிராமரியனும் இந்த 4th செஞ்சுரியில தான் இருந்தார். ஸோ அவரும் வந்து இந்த இண்டோ ஈரோனியனை பற்றி நிறைய கொடுத்துருக்காரு. அவரும் கிராமர் புக்ஸ்லாம் இதில் எழுதியிருக்காரு. நம்மளோட இந்தியன் எபிக்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ராமாயணா அண்ட் மகாபாரதா இதெல்லாம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டாக இருந்தது. சான்ஸ்கிரிட் ஹஸ் அ நம்பர் ஆஃப் டயலக்ட்ஸ். இதில் நிறைய இந்த சான்ஸ்கிரிட்டுங்கிற மொழியில் நிறைய டயலக்ட்ஸ் இருந்தது. நிறைய வட்டார வழக்குகள், டயலக்ட்ஸ் அப்படின்னா வட்டார வழக்குகள் நிறைய இருந்தது. அதில் ஒன்று தான் பாலிங்கிற லாங்குவேஜ். இது வந்து 6th செஞ்சுரியில் யூஸ் பண்ணாங்க. இதை தான் வந்து புத்திஸ்ட் வந்து இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பெங்காலி, பஞ்சாபி, ஹிந்தி அண்ட் மராத்திலாம் ரொம்ப முக்கியமான டயலக்ட்ஸ் லாங்குவேஜஸாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. A dialect of Hindi with a good mixture of Persian and Arabic is known as Hindustani. இந்த ஹிந்துஸ்தானிங்கிற லாங்குவேஜ் ஹிந்தியும் பெர்சியனும் அரபிக்கும் இந்த 3 மிக்சர் தான் வந்து இந்துஸ்தானி அப்படின்னு சொல்றாங்க. The language of wanderers or gypsies. இந்த gypsiesனாலும் wanderers அப்படின்னாலும் they are roaming people. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. They are called gypsies. ஆனா அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? ரொமானி. ரொமானி அப்படின்னு சொல்றாங்க. இது டிராவல்டு த்ரூ நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. இது எது வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் ரீச் த ஏரியாஸ் ஃப்ரம் நோன் அஸ் பெர்சியா, அர்மேனியா அண்ட் பியாண்ட். ஸோ இவங்க அப்படியே டிராவல் ஆகி பெர்சியா, அர்மேனியா அதையும் தாண்டி போறாங்க. ஸோ அவங்க தான் ஜிப்சிஸ். அவங்க பயன்படுத்தின மொழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமானி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதிலே செகண்ட் டிவிஷனும் இருக்கு. அந்த செகண்ட் டிவிஷன்ல என்னென்ன இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் டிவிஷன்ல இரானியன் இஸ் ஸ்போக்கன் இன் த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மொழி தான் இரானியன் அப்படின்னு சொன்னாங்க. த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இரானியன் லாங்குவேஜ் கேன் பி டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். த ஏர்லியஸ்ட் ஃபார்மை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அவஸ்டான், இன்னொன்று வந்து ஓல்டு பெர்ஷியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவஸ்டான் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சேக்ரெட் புக்கோட பேர் தான் வந்து ஜொராஸ்ட்ரியன்ஸ். In this group can be seen such languages as Pahlavi, Afghan, Baluchi and Kurdish. இதெல்லாம் வந்து அவஸ்தான்ல வரக்கூடிய இந்த லாங்குவேஜ் குரூப். அதுக்கு அடுத்து 2ஆவதா நம்ம பார்க்கறது வந்து அர்மேனியன். அர்மேனியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8th செஞ்சுரியிலேருந்து 6th செஞ்சுரி வரைக்குமே பயன்படுத்தப்பட்ட ஒரு லாங்குவேஜஸ். அப்படி அதிலிருந்து வந்த டெரிவேஷன்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திஸ் லாங்குவேஜ் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்மால் ஏரியா சவுத் ஆஃப் த ககாசஸ் மவுண்டைன். ககாசஸ் மவுண்டைனில் நமக்கு ஒரு ஸ்மால் ஏரியாவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழி தான் அர்மேனியன். இதனுடைய ஈஸ்டர்ன் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சி வரைக்கும் போயிருக்காங்க. பைபிளோடைய டிரான்ஸ்லேஷனும் இந்த அர்மேனியாவில் நடந்திருக்கு. அர்மேனியன் லாங்குவேஜில் பைபிளோடைய
டிரான்ஸ்லேஷனும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த அர்மேனியன்ஸ் வேர் அண்டர் த பெர்ஷியன் டாமினேஷன் ஃபார் அ லாங் டைம். இந்த அர்மேனியனை வந்து ரொம்ப காலம் வந்து பெர்ஷியன் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இட் ஷோஸ் ட்ரேசஸ் ஆஃப் இரானியன் இன்ஃப்ளூயன்ஸ். அதனால இரானியனுடைய இன்ஃப்ளூயன்சஸும் இந்த அர்மேனியன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் 2 லாங்குவேஜஸை பார்த்துருக்கோம். அடுத்த லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால்டோ-ஸ்லேவிக். பால்டோ-ஸ்லேவிக் அப்படிங்கிற லாங்குவேஜ். This branch has its origin in the eastern parts of Europe. இது ஆக்சுவலா எங்க ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல, யூரோப்பினுடைய ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல இருந்த ஆரிஜின் தான் பால்டோ-ஸ்லேவிக். இதுக்கு 2 குரூப் இருக்கு. இந்த 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு பால்டிக்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்னு த ஸ்லேவிக் அப்படின்னு குறிக்கிறாங்க. இந்த பால்டிக்ல தான் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ப்ரூஷியன், லெட்டிக் அண்ட் லித்துவேனியன். இந்த Prussian is spoken in ancient times, but it is replaced by German. இந்த Prussiansங்கிற லாங்குவேஜ் வந்து பழங்காலத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இத ஜெர்மன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. And Lithuanian is termed as a conservative, and it is said that a Lithuanian peasant can understand certain simple phrases in Sanskrit. அந்த லித்துவேனியன்ல இருக்கக்கூடிய அந்த பெசன்ட் கூட அவன் அந்த சிம்பிள் பிரைசஸ், சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய சிம்பிள் பிரைசஸ் அவனால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்றாங்க. அடுத்து இந்த ஸ்லேவிக் குரூப் பாத்தீங்கன்னா அதுல 3 டிவிஷன்ஸா கொண்டு வராங்க. ஒன்னு வந்து ஈஸ்ட் ஸ்லேவிக், வெஸ்ட் ஸ்லேவிக், சவுத் ஸ்லேவிக்னு கொண்டு வராங்க. அந்த ஈஸ்ட் ஸ்லேவிக்ல எந்த லாங்குவேஜ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ரஷ்யன். இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து எது இட் பிலாங்ஸ் டு ஈஸ்ட் ஸ்லேவிக் குரூப். அதுக்கப்புறம் வெஸ்ட் ஸ்லேவிக்ல பாத்தீங்கன்னா போலிஷ், செக்கோஸ்லோவேக்கியன் அண்ட் சர்பியன். போலிஷ், செக்கோஸ்லோவேக்கியன் அண்ட் சர்பியன் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வெஸ்ட் ஸ்லேவிக்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. சவுத் ஸ்லேவிக்ல பல்கேரியன், சர்போ கொரேஷியன் அண்ட் ஸ்லேவோனியன் இதெல்லாம் வந்து சவுத் ஸ்லேவிக்ல பயன்படுத்தி கொண்டிருந்த லாங்குவேஜஸ். இந்த மாடர்ன் பல்கேரியா இருக்கு இல்லைங்களா, இந்த மாடர்ன் பல்கேரியா இது நிறைய வேர்ட்ஸை வந்து டர்க்கிஷ்ல இருந்து தான் பாரோ பண்ணியிருக்காங்க. மாடர்ன் அதாவது ஸ்போக்கன்ல. ஆனா லிட்ரரியா பார்த்தோம்னா பல்கேரியன்ஸ் வந்து யாரோட இம்பாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா ரஷ்யனோட இம்பாக்டும் செர்போ குரோஷியனோட இம்பாக்ட் தான் லிட்ரரி ஒர்க்ல இருக்கு. எழுத்துப்பூர்வமான ஒர்க், எழுத்து வடிவத்துல இது ஒரு மிக்சர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இட் இஸ் வெரி ஈஸி. ஏன் அப்படின்னா இது எந்தெந்த குரூப் எது எதுல வருதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் we can able to understand. நெக்ஸ்ட் 4th லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அல்பேனியன். இந்த அல்பேனியனுங்கிறத நார்த் வெஸ்ட் ஆஃப் கிரீஸ்ல தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அது அந்த எந்த கோஸ்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இந்த ஆட்ரியாட்டிக் சி. 5th செஞ்சுரியில இது ஆட்ரியாட்டிக் சி வரைக்கும் அவங்க இந்த லாங்குவேஜை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இட்ஸ் வொக்காபுலரி இஸ் மிக்ஸ்டு. ஆனா இந்த வொக்காபுலரி வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. எதோட மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா லாட்டின், கிரீக், டர்க்கிஷ் அண்ட் ஸ்லேவனிக் எலமெண்ட்ஸ். ஸோ இதனுடைய மிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்பேனியன் அப்படிங்கிறத நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனா கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் ஆர் ஹெலனிக். இந்த கிரீக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இதனுடைய பழைய பேர் ஹெலனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரீக்ல இருந்து தான் நிறைய வேர்ட்ஸ் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அதை வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரீக் லாங்குவேஜை பத்தி இங்க கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கலாம். The region known as the Aegean was full of people speaking different dialects during earliest times. அப்போ இந்த ரீஜனை வந்து நம்ம வந்து ஏஜியன் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய மக்கள் தான் டிஃப்ரெண்ட் டயலக்ட்ஸ், நிறைய வட்டார வழக்குகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுல the Greek language penetrated into this region from the north of Europe. இந்த நார்த் ஆஃப் யூரோப், யூரோப்போடைய நார்த்ல தான் இந்த கிரீக் லாங்குவேஜை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 2000 BC-ல. The people were originally called Hellenic. அது வந்து அந்த கிரீக் பீப்புளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெலனிக் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இதுல தான் அந்த கிரேட் ஹோமரிக் எபிக்ஸ்லாம் வந்தது. ஈலியட் அண்ட் ஒடிசிலாம் 8th செஞ்சுரியில வந்தது கிரீக் லாங்குவேஜஸ்ல தான். The dialect of Athens city is Attic. இந்த ஏத்தன்ஸ் பயன்படுத்தின அந்த டயலக்ட் அதுக்கு பேர் வந்து அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுல அந்த கான்குவஸ்ட், அலெக்சாண்டர் த கிரேட்டோட கான்குவஸ்ட்லாம் இந்த சமயத்துல தான் நடந்திருக்கு. இதெல்லாம் அவருடைய ரூட். அதெல்லாம் எங்கன்னா ஏசியா, சிரியா, மெசபடோமியா, இன் ஈஜிப்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கான்குவஸ்ட் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. அவருடைய காலத்தை வந்து அங்க 336 to 326 BC. It's also become the language of the New Testament. நியூ டெஸ்டமெண்ட் கூட கிரீக்ல தான் வந்து ஆக்சுவலா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு இதுல கொடுக்குறாங்க. ஸோ கிரீக் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதுல இருந்தா மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பீன் borrowed. இதுல நெக்ஸ்ட் லாங்குவேஜ் லாட்டின் ஆர் இட்டாலிக். லாட்டின் ஆர் இட்டாலிக் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இது வந்து இட்டாலியனுடைய சென்டர்ல யூஸ் பண்ண லாங்குவேஜஸ். The Italian peninsula had a mixed population speaking different languages. அவங்க நிறைய லாங்குவேஜஸ் வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்றாங்க. ஆனால் இந்த இட்டாலியன்ல இருக்கக்கூடிய லாட்டின், it is called the most important member of Italic branch. Slowly and steadily passed to many regions nearby. இதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ஸ்பெயின், கால், நார்த் ஆப்பிரிக்கா, the islands of Mediterranean and even Britain வரைக்குமே இந்த லாங்குவேஜ் வந்து it is moved up. எப்போ அப்படின்னா when the Roman Empire was expanded, ரோமன் எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது இந்த லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் பிரிட்டன்லயுமே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. The languages influenced by Latin came to known as the Roman languages. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, ரோமன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா they are French, Spanish and Italian. டாண்டேயோட டிவைன் காமெடி, டாண்டேயோட டிவைன் காமெடியும் இதுல இருக்கு. The famous poems and songs by Petrarchian and Boccaccio are in Latin. Petrarchian sonnets இருக்கட்டும், பொக்காஷியோட சானட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இட்டாலியில எழுதப்பட்டது தான். இதெல்லாம் கிளாசிக்கல் ஃபார்ம். ரைட்டிங்ஸ் எல்லாமே கிளாசிக்கல், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிசரோ கூட he was a famous Roman orator, அவரும் இதுல லாட்டின் யூஸ் பண்ணியிருக்காரு. வெர்ஜில் he was a epic writer, அவருமே வந்து அவருடைய எபிக் ஆனீட் வந்து லாட்டின்ல தான் எழுதியிருக்காரு. Common people spoke vulgar Latin. கிளாசிக்கல் லாட்டின் வந்து it is a written language, but the common people அவங்க they used a vulgar Latin அப்படிங்கிறாங்க. வல்கர் அப்படின்னா அது எதுல இருந்து வந்தது, வல்கஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது தான் வல்கர். அதுக்கு மீனிங் வந்து காமன் பீப்புள், ஆர்டினரி பீப்புள் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் த வல்கர் லாட்டின் இஸ் அ சிம்பிளர் இன் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் சின்டாக்ஸ். அதனுடைய வொக்காபுலரி ஆகட்டும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எதை காட்டிலும் கிளாசிக்கல் லாட்டினை காட்டிலும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால அந்த காமன் பீப்புள் வல்கர் லாட்டினை பயன்படுத்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் கெல்டிக் லாங்குவேஜ். இந்த கெல்டிக் லாங்குவேஜ் ஆக்சுவலா அந்த கெல்ட்ஸ் வந்து கால்ல யூஸ் பண்ண லாங்குவேஜ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கேலிக் அப்படின்னு சொல்றோம். கெல்ட் வந்து எங்க கால்ல இருக்கக்கூடிய கெல்ட், அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் கேலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை லாட்டின். லாட்டினுமே இதை ஒரு கட்டத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. The modern languages like Irish, Scotch, Gaelic and Manx are the direct descendants of this Celtic language. இந்த மூணு லாங்குவேஜ்லயுமே இந்த கெல்டிக் லாங்குவேஜ் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய வேரியண்ட் இருக்கு அப்படிங்கறத தான் இதுல நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறாங்க. Its influence could be seen in such dialects. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா வெல்ஸ், கார்னிஷ் and Britain Cornish, but English has slowly replaced the Celtic language. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அது ஒரு கட்டத்துல அடுத்த லாங்குவேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படி ரீப்ளேஸ் பண்ணி வரும்போது கடைசியா இங்கிலீஷ் வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லாங்குவேஜஸ்ல தெரிஞ்சுக்கிறோம். இதுல நம்ம லாஸ்டா பாக்குற டாபிக் தான் ஜெர்மானிக். இந்த ஜெர்மானிக் இன்னொரு பேரு த டியூட்டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 குரூப்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னா ஈஸ்ட் டியூட்டானிக், நார்த் டியூட்டானிக் அண்ட் வெஸ்ட் டியூட்டானிக் அப்படின்னு 3 குரூப் இருக்கு. ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா என்னன்னு பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஈஸ்ட் டியூட்டானிக். இந்த ஈஸ்ட் டியூட்டானிக்ல கோத்திக்ங்கிற லாங்குவேஜ் தான் பிரின்சிபலா இருந்திருக்கு. மெயின் லாங்குவேஜ் கோத்திக் அப்படிங்கறதான் மெயின் லாங்குவேஜா பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது.
By the 3rd century, the Goths spread to the shore of the Black Sea from the Vistula region. Vistula regionல இருந்து Black Sea நோக்கி இந்த Goths people அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அதுல இருந்து தான் இந்த கோத்திக் லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிருக்கு. அதனுடைய நெக்ஸ்ட் செஞ்சுரியில ஒரு பிஷப் வராரு, அதான் கிரேட் பிஷப். அவர் பேர் வந்து உல்ஃபிலாஸ். அவர் என்ன பண்றாருன்னா, he translated நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் த காஸ்பிள்ஸ். இந்த லாங்குவேஜ்ல தான் நியூ டெஸ்டமெண்ட், பைபிள்ல இருக்கக்கூடிய நியூ டெஸ்டமெண்ட்டையும் காஸ்பல், ஜீசஸோடைய வேர்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு காஸ்பெல்ஸ். ஸோ இதை வந்து இந்த லாங்குவேஜில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. த லாங்குவேஜஸ் ஆஸ் பர்கன்டியன் அண்ட் வாந்தல் ஆர் பிலாங் டு ஈஸ்ட் டியூட்டானிக். இந்த ஈஸ்ட் டியூட்டானிக்கில் தான் இந்த பர்கன்டியன் அண்ட் வாண்டல்ங்கிற லாங்குவேஜஸ் வருது அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. இந்த ஜெர்மானிக் லாங்குவேஜில் 2வது டிவிஷன், அதான் நார்த் டியூட்டானிக். அதான் வந்து என்னன்னு சொல்றோம், நார்த் டியூட்டானிக்னு சொல்றோம். இது ஆக்சுவலா எங்க பார்க்கலாம்னா, ஸ்காண்டினேவியன் அண்ட் டென்மார்க் அங்க பயன்படுத்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த லாங்குவேஜஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இது பார்க்கறதுக்கு ரூனிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸா தான் 3rd செஞ்சுரியில பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. Earlier the common Scandinavian form was known as Old Norse. அதனுடைய ஸ்காண்டினேவியனுடைய பழைய ஃபார்ம், ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆக்சுவலா ஓல்டு நோர்ஸ்ன்னு நம்ம சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. The North Teutonic has 2 groups. The North Teutonic 2 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஈஸ்டர்ன் குரூப்பும் இன்னொன்னு வெஸ்டர்ன் குரூப்பாவும் பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் குரூப்ல இந்த ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் அண்ட் டானிஷ் லாங்குவேஜஸ் எல்லாம் வருது. வெஸ்டர்ன் குரூப்ல நார்வேஜியன், ஐலாண்டிக், ஓல்ட் ஐஸ்லாண்டிக் is considered as the most important language of the rich literature. இந்த ஓல்டு ஐஸ்லாண்டிக்கை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் ரிச் லிட்ரேச்சர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த நார்த் டியூட்டானிக்ல 2 குரூப் இருக்கு, ஒன்று ஈஸ்டர்ன் குரூப், இன்னொன்று வெஸ்டர்ன் குரூப். ஸோ இந்த நார்த் டியூட்டானிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் இந்த ஓல்டு நோர்ஸ் இதில் இருக்குங்கிறத நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. இதில் லாஸ்ட் நம்ம பார்க்கறது அந்த வெஸ்ட் டியூட்டானிக். ஜெர்மானிக் லாங்குவேஜில் வெஸ்ட் ஜெர்மானிக்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா the West Teutonic அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்சுவலா இதுதான், it is an important group in this family. English belongs to this group. இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து வந்தது தான் வெஸ்ட் டியூட்டானிக். வெஸ்ட் ஜெர்மானிக்னு சொல்லலாம், வெஸ்ட் டியூட்டானிக்னு சொல்லலாம். இந்த வெஸ்ட் டியூட்டானிக்லயும் 2 குரூப்ஸ் இருக்கு, ஒன்னு ஹை ஜெர்மன், இன்னொன்னு லோ ஜெர்மன். இந்த லோ ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா ஓல்டு சாக்சன்ஸ், ஓல்டு லோ பிராங்கோனியன் and old Frisian and old English இதெல்லாம் வந்து இதுல வருது. German language is the descendant of High German. High Germanல இருந்தா German language வந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க கொடுக்குறாங்க. The old Frisian and old English form subgroups under Anglo-Frisian. இந்த Anglo-Frisianங்கிற டயலக்ட்ல இருந்து தான், இந்த Anglo-Frisianங்கிற லாங்குவேஜ்ல இருந்து தான் நமக்கு ஓல்டு ஃப்ரிஷியனும் கிடைக்குது, ஓல்டு இங்கிலீஷும் கிடைக்குது. இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல தான் மார்ட்டின் லூத்தரோடைய பைபிள்ஸ் டிரான்ஸ்லேஷன் நடந்தது. இது ஃபர்ஸ்ட் வந்து எதுல பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஹை ஜெர்மன். ஹை ஜெர்மன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a full rich literature including famous epic. பியாவூஃப்ங்கிற ஃபேமஸ் எபிக் வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல தான் எழுதப்பட்டது. அது அப்படியே வந்து மூவ் ஆகுது, அதாவது growth ஆகுது. It gave to the posterity such works as Arthur's Voyages, Ulfsten's Voyages and King Alfred's Laws. இந்த ஒர்க் எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ்ல வந்ததுதான். அப்ப இந்த ஓல்டு இங்கிலீஷ் இது எங்க எந்த சப்டிவிஷன்ல வந்தது அப்படின்னா ஆங்கிலோ ஃப்ரிஷியன். இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக் இல்லைன்னா வெஸ்ட் டியூட்டானிக். ஸோ இதுதான் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. அப்ப இங்கிலீஷ் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில இருந்து தான் இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் இட் இஸ் டிரைவ்டு அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸா நம்ம இங்க பார்த்தோம். ஹியர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எப்படி டெரிவேஷன் ஆயிருக்குங்கிறத ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோனுங்கிற இங்கிலீஷ் வேர்டு ஜெர்மன்ல ஸ்டெயின், ஸ்வீடிஷ்ல ஸ்டென், கோத்திக்ல ஸ்டெயின்ஸ், நோஸ்ல ஸ்டெயின் அப்படின்னு வந்திருக்கு. அதே தான் போன், ஓக், ஹோம், ரோப், கோட் இது எல்லாமே வந்து
நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லாங்குவேஜஸ்ல என்னவா வேர்டு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மேப் நமக்கு காட்டுது. ஆக்சுவலா இந்த புரோட்டோ ஜெர்மானிக் அப்படிங்கிற வேர்டு ஆக்சுவலா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம டியூட்டானிக் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து 3 மெயின் பிரான்ச்சஸ் இதுல வந்து பயன்படுத்தப்படுகிறது. வெஸ்ட் ஜெர்மானிக்னு சொல்றோம், நார்த் ஜெர்மானிக்னு சொல்றோம், ஈஸ்ட் ஜெர்மானிக் அப்படின்னு தான் நம்ம அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுல இந்த புரோட்டோ ஜெர்மானிக் ஸ்பீக்கர்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தே ஆர் கால்ட் ஜெர்மனி பை ரோமன் ஆத்தர்ஸ். இந்த ரோமன் ஆத்தர்ஸ் வந்து இந்த ஜெர்மானிக் ஸ்பீக்கர்ஸ், இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸை ஜெர்மனி அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. தே கால் ஜெர்மானியா இஸ் ரிட்டன் பை டாசிட்டசி. இந்த டாசிட்டசிங்கிறவர் தான் ஜெர்மானியா அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இது எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா 98 AD. சில புக்கில் 100 AD அப்படின்னு இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியம். டாசிட்டசி, he wrote the book. The name of the book is Germania. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வேர்டு ஜெர்மனில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த டேபிளர் காலம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் மில்க்குங்கிற வேர்டு ஜெர்மனில் மில்ச் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிராடுங்கிற வேர்டு பிராட் அப்படின்னு யூஸ் ஆகிருக்கு. ஃப்ளஷ்ங்கிற இங்கிலீஷ் வேர்டு ஃப்ளைஸ்க் அப்படின்னு யூஸ் ஆகிருக்கு. வாட்டருங்கிற இங்கிலீஷ் வேர்டு வாசர் அப்படின்னு நமக்கு ஜெர்மனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டம் அண்ட் சேட்டம் லாங்குவேஜ் குரூப்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம், இட் இஸ் நோன் அஸ் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். இட் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் டியூட்டானிக். இந்த பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டியூட்டானிக் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் took its descent in such a way from primitive Germanic then West Germanic. இந்த டியூட்டானிக்ல இருந்து இந்த டியூட்டானிக்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து தான் நமக்கு இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் ஆரிஜினேட்டட் ஆயிருக்கு. The West Teutonic is from Old High German, Old Low German, Anglo-Saxon அப்படின்னு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு டிரைவ் ஆயிருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். Thank you for watching.